ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இந்த செஷனில் நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஒரு 4-5 சம்ஸ் இருக்குது, அது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைபோல் பேஸ் பண்ண சம்ஸும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ டைபோல் சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ண சம் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். லெஃப்ட் ஓவர் சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் வந்து அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். கெப்பாசிட்டர் ரிலேட்டடாக இருக்க போகிற எல்லா சம்ஸும் நெக்ஸ்ட் செஷனில் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும், ரைட்? ஸோ இந்த 4 செஷன்ஸில் நம்ம PYQ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எக்ஸப்ட் 21, 22, 23 இந்த 3 இயர் சம்ஸ் மட்டும் நான் வந்து என்ன 5th பார்ட்டில் வந்து டீச் பண்ணேன். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனில் யூ வில் கெட் அரௌண்ட் ஒரு 14-15 சம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம 42 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளாஸில் வந்து 43rd சம்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 43 வந்து 2 charges Q1 and Q2 are placed 30 cm apart. அப்படின்னா என்ன, 2 சார்ஜ் இருக்குது. ஸோ Q1 Q2 வந்து கீழே ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி 30 சென்டிமீட்டர் தள்ளி வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, a third charge Q3 is moved along the arc of circle radius 40 cm from C to D. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் சார்ஜ் Q3 வந்து நம்ம வந்து 40 சென்டிமீட்டர் தள்ளி வந்து வச்சுருந்துருக்கோம். இதுலேருந்து அப்படின்னா Q1லேருந்து இருக்க போகுது. அது வந்து நம்ம வந்து எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்க் மாதிரி நம்ம மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணி அது டிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் பண்ண போகுது. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தேர்ட் சார்ஜ் Q3 இஸ் மூவ்ட் அலாங் த ஆர்க் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 40 சென்டிமீட்டர். அப்போ இது 40 சென்டிமீட்டர்னா இதுவும் 40 சென்டிமீட்டராக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஃப்ரம் C to D the change in the potential energy of the system is. அப்போ இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வந்து என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அது எப்படி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா, ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம அஸ் யூஷுவல் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ரைட்? லாஸ்ட் செஷனில் போட்ட சம் மாதிரி தான் இதுவும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ண போகிறோம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே வந்து எனக்கு வந்து Q3 டிவைடட் பை 4πε0k அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Q3 டிவைடட் பை 4πε0 இன்னொரு கான்ஸ்டன்ட் k கொடுத்துருக்காங்க. இந்த கேவோட வேல்யூ நம்ம சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலில் எதோட மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அப்போ மேட்ச் ஆகிறத வச்சு நான் வந்து இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து என்னால் சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய டாஸ்க் வந்து இனிஷியல் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃபைனல் பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் UIன்னு வச்சுக்குவோம். அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே 3 சார்ஜஸ் இருக்குது. அப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்படி வந்துருக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல், அதே மாதிரி இந்த 2 சார்ஜுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல், அப்புறம் Q2 Q3க்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல், இந்த 3 பொட்டன்ஷியலையும் ஜஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணேன்னா எனக்கு இனிஷியல் பொட்டன்ஷியல் ஆஃப் த சிஸ்டம் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஃபைனலுக்கும் அதே மாதிரி 3 சார்ஜஸை கன்சிடர் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ UI வில் பி ஈக்குவல் டு 1/4πε0, ரைட்? இங்கே k வந்து போடக்கூடாது, ஏன்னா 2k வர மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து 1/4πε0 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 1/4πε0 காமனாக எடுத்துட்டோம். காமனாக எடுத்ததுக்கப்புறம் 3 சார்ஜஸோட அசம்பிளியை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு Q1 Q3 கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன வந்து இருக்கணும், Q1 Q3 டிவைடட் பை ஃபைன். இதில் வந்து SI யூனிட்ஸ்லேயே போட்டலாம், ரைட்? அப்போ SI யூனிட்ஸ்லேயே அதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா SI யூனிட்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான் எப்பவும் போல். அப்போ இட்ஸ் கோயிங் டு பி லைக் 0.4. ஃபைன், ஓகே. ப்ளஸ் அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்துருக்கணும், Q1 Q2க்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா Q1 Q2 டிவைடட் பை 0.3. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு டேர்ம் வந்து ப்ளஸ் பண்ணிட வேண்டியதான், விச் இஸ் லைக் Q2 Q3, ரைட்? Q2 Q3 டிவைடட் பை இட்ஸ் கோயிங் டு பி ஹைப்போட்டென்யூஸ். அப்போ ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னா எனக்கு வந்து ரூட் ஆஃப் 0.3 ஸ்கொயர் ப்ளஸ் 0.4 ஸ்கொயர்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஓகே, ஸோ அப்போ UI என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைனல். ஸோ அப்போ UF வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும், ஸோ UF வில் பி ஈக்குவல் டு 1/4πε0. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்பிளியில் வந்து நம்ம வந்து எதை கன்சிடர் பண்ணலாம், Q1 Q3 எப்பவும் போல கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ Q1 Q3 அதே 40ல் தான் வரப்போகுது, ரைட்? Q1 Q3 டிவைடட் பை அதே 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வரப்போகுது. அப்போ யூல் ஹேவ் லைக் 0 டிவைடட் பை 0.4, கரெக்டு? அடுத்த செட்டப் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், Q1 Q2, ரைட்? அப்போ ப்ளஸ் Q1 Q2 கரெக்ட் டிவைடட் பை 0.3, ரைட்டு? அடுத்து இன்னொன்று லாஸ்ட் ஒன்று மட்டும் தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது, விச் இஸ் லைக் Q2 Q3 டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் லைக் 40 minus 30 சென்டிமீட்டர் விச் இஸ் 10 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர் நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 0.1ன்னு நம்மளால் எழுதிடலாம், ரைட்? காட் இட்? சரி, இப்போ வந்து
ஃபைனல் பொட்டன்ஷியல் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இனிஷியல் பொட்டன்ஷியல் என்னங்கிறது நமக்கு வந்து தெரியும். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஆப்வியஸாக இனிஷியல் டேர்ம் எல்லாமே நெகட்டிவாக சேஞ்ச் ஆக போகுது. அப்போ இனிஷியல் டேர்ம் எல்லாம் நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதுன்னா சேம் ஃபேக்டர்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும், ரைட்? அப்போ சேமாக இருக்க போகிற டேர்ம் வந்து என்னென்ன டேர்ம் வந்து இருந்திருக்கணும்? ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன், புரியணும். Q1 Q3/0.4. இதில் வந்து முன்னாடி நெகட்டிவ் சைன் வந்துடும் வரப்போகுது. அப்போ இது நெகட்டிவ் டேர்ம் ஆயிரும், இது பாசிட்டிவ் டேர்ம் ஆயிரும், ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும். அடுத்தது Q1 Q2/0.3. அதே மாதிரி தான் இங்கே இருக்க போகிற செகண்ட் டேர்மும். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் இட் வில் கெட் கேன்சல்டு, ரைட்? அப்போ எனக்கு லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த தேர்ட் டேர்மும் இதில் உள்ள தேர்ட் டேர்ம் தான். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுறேன் அப்படின்னா ஐ வில் கெட் த del u, ரைட்? அப்போ del u வந்து இங்கே வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 1/4πε0. ரெண்டுலேயுமே நியூமரேட்டரில் வந்து Q2 Q3 வந்து காமனாக தான் இருந்திருக்க போகுது. அப்போ அதை ஃபேக்டர் அவுட் பண்ணிடுவோம். ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் ஹேவ் லைக் Q2 Q3, ஓகே, 1/, இந்த கீழே வந்து ஒரு பெரிய டேர்ம் மட்டும் இருக்குது, ஓகே. ஸோ அந்த டேர்ம் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி வந்துருக்கணும்? யூ வில் ஹேவ் சம்திங் லைக் 0.09 இதுக்கு வந்து இருந்திருக்க போகுது. இதுக்கு வந்து எனக்கு வந்து 0.16 வந்து இருக்க போகுது. ஸோ இட் வில் பி லைக் 0.25, கரெக்ட்? அப்போ 0.25 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இட்ஸ் அண்டர் ரூட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 0.5, ஓகே. 3² + 4² அந்த லாஜிக் தான். இந்த டேர்ம் 0.5 எடுத்துகிட்டு வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான் டினாமினேட்டரில். அதுக்கு முன்னாடி யூஎஃப் மைனஸ் யூஐ தான் நம்ம வந்து பண்ணுவோம். தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் வந்து 0.1 வந்து உள்ளே போட்டுட்டு மைனஸ் யூஐ வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியதான், ரைட்? ஸோ யூ வில் ஹேவ் 1/0.1 minus 1/0.5 இப்படி தானே நம்மளுக்கு கிடைக்கும், ரைட்? ஓகே. ஸோ இஃப் ஐ டூ த க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்டஃப் எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். 1/4πε0 Q2 Q3 divided by 0.5 minus 0.1, that will be like 0.1, right? 0.4 divided by இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 0.05, கரெக்ட்? ரைட்டு. இப்போ வந்து நம்ம டெசிமல் பிளேசஸை மூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ டெசிமல் பிளேசஸை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் லைக் 40/5 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ 40 divided by 5 அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி லைக் 8, ரைட்? அப்போ இந்த மொத்த டேர்மும் எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 8, ரைட்? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மேட்ச் பண்ண போகிறேன். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே நான் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா Q3 divided by 4πε0 k. இந்த k என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? Q3 divided by 4πε0 k, ஓகே. ஸோ அப்போ சேமாக இருக்க டேர்ம் Q3 divided by 4πε0, ரைட்? அப்போ Q3 divided by 4πε0 அது வந்து கரெக்டாக இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. இங்கே நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது எனக்கு வந்து k தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த k எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா Q2 × 8க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? ஸோ அப்போ 8Q2 will be equal to k. அப்போ அது எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா ஆப்ஷனில்? ஸோ ஆப்ஷனில் வந்து இட்ஸ் லைக் 8Q2 which is like option 3 in the situation, right? இந்த சம் புரியணும், ஈஸியான சம் தான். ஜஸ்ட் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபைனல் பொட்டன்ஷியல்னா இந்த அசம்பிளியோட ஃபைனல் பொட்டன்ஷியல் அஸ் யூஷுவல் எப்பவும் போல் கால்குலேட் பண்ணுறது தான். இனிஷியல் பொட்டன்ஷியல் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அதை தான் வழக்கமாக ஆப்ஷனில் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஷினில் ஏற்கனவே பாதி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஓவர் கே என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ரைட்? இந்த சம்லாம் ஈஸியான சம், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து சிம்பிளான ஃபார்முலா பேஸ்டு சம். என்னன்னு பார்க்கலாம். A short electric dipole has a dipole moment 16 × 10⁻⁹ coulometer, okay? The electric potential due to the dipole at a point of 0.6 meter from the center of the dipole, right? அப்போ இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே அவங்க வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபார் அ டைபோல் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.6 மீட்டர் from the center of a dipole situated at an angle of 60 degree with the dipole axis, okay? அப்போ அந்த டைபோல் ஆக்சிஸ்லேருந்து 60 டிகிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே எலக்ட்ரிக் டைபோலுக்கு வந்து பொட்டன்ஷியலோட ஃபார்முலா வந்து எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும்? V will be equal to KP cosine theta divided by R², ரைட்? இந்த நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் ஃபார் டைபோல் வந்து கேட்டிருந்தாங்கன்னா டினாமினேட்டரில் R² வந்து வரும். ரீசன் வந்து என்னென்னா மேலே வந்து Pயில் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2QDன்னு இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வரும். தேர்ஃபோர் யூனிட்ஸ் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும், ரைட்? ஸோ தியரியில எல்லாம் பார்த்தா ஒன்று தான், ஃபைன். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் எடுத்து நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் கெட் த ஆன்சர், தட்ஸ் இட்.
சிம்பிள் கொஷின் தான். அப்போ கேக்கு வந்து 1/4πε0க்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 9 × 10⁹. பி டைபோல் மொமெண்ட்டுக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா they have given it as 16 × 10⁻⁹, ரைட்? அப்போ 16 × 10⁻⁹ into cosine 60 degree, ரைட்? அப்போ cosine 60 degree அப்படின்னா you'll have like 1/2. சைனுக்கு அப்படியே ஃப்ளிப் பண்ண மாதிரி தானே இருக்க போகுது. அப்போ இட் இஸ் லைக் 1/2. டினாமினேட்டரில் 2 போட்டுற வேண்டியதான். 1/2 into r². ஃபைன். ஸோ அப்போ ரேடியஸ் ஆருங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0.6 the whole square, ரைட்? ஸோ you'll have like 0.6 into 0.6, ஃபைன். இப்போ ஜஸ்ட்டு கேன்சலிங் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா we'll get it. 0.6 into 0.6 எப்படி நம்ம எழுதிடலாம் அப்படின்னா 6 into 6 into 10⁻⁻2ன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பவர்ஸை கேன்சல் அவுட் பண்ண முடியும். ஃபைன். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா I'll get the potential V என்னங்கிறது வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். தட்ஸ் இட். அப்போ இங்கே கேன்சலிங் ஸ்டஃப் வந்து பண்ணுறோம் அப்படின்னா you'll have like 10⁻⁻2. இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா you will have 10⁻⁻7 ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. அடுத்த இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா you will have 10⁻2. ஓகே, ஸோ தென் 2வும் இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா you'll have like 8. 6ம் இதுவும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா you'll have like 3. இங்கே வந்து ஒரு 2 இருக்கும், இது வந்து 2. அப்போ இதுவும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ 2வும் 4னா வில் பி லெஃப்ட் வித் 2, ரைட்? அப்போ 2 × 10⁻2 வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ 2 × 10⁻2 அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் 2, ரைட்? இந்த சம்லேயும் டவுட் இருக்கக்கூடாது, சிம்பிளான சம் தான். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு 45th சம் வந்து ஐடென்டிக்கல் சார்ஜஸ் -q are placed at each corners of a cube of side B. அப்போ வந்து நம்ம என்னென்னா சேம் சார்ஜஸ் -q வந்து நம்ம க்யூபோட எல்லா கார்னர்ஸ்லையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர்னா 4, க்யூப்னா எனக்கு வந்து முன்னாடியும் பின்னாடி, ஸோ 8 வந்து இருக்க போகுது, ரைட்? புரியணும். ஆர் பிளேஸ்ட் அட் ஈச் கார்னர்ஸ் ஆஃப் கியூப் ஆஃப் சைட் பி. தென் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் சார்ஜ் ப்ளஸ் q. அப்போ வந்து ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், விச் இஸ் பிளேஸ்ட் அட் த சென்டர் ஆஃப் அ கியூப், ரைட்? அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நான் சென்டர் ஆஃப் த கியூபில் எனக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணோம், ரைட்? ஸோ இங்கே வந்து என்னோட கன்சிடரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் எ கியூப். ஓகே, ஒரு கியூப் வந்து இருக்குது, ரைட்? அந்த கியூபோட 8 கார்னர்ஸ்லையும் நான் எது ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சார்ஜ் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த சார்ஜ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு -q. ஸோ 8 கார்னர்ஸ்லையும் நான் வந்து -qங்கிற சார்ஜ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன், which is like -q, -q, q, -q and then -q. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த சென்டர். அப்போ சென்டரில் நான் வந்து எந்த சார்ஜ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் வந்து எனக்கு வந்து சென்டரில் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இதோட நான் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு சார்ஜுக்கும் அந்த ப்ளஸ் க்யூக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ அப்போ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எனக்கு எப்படி இருந்திருக்க போகுது. ஸோ இது வந்து கரெக்டாக இது ஹாஃப் த டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து அதில் வந்து டவுன்வர்டில் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே வந்து சைடு வந்து எனக்கு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, சைடு பி, ரைட்? ஆஃப் சைட் பி. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து மேலேருந்து கீழே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ வந்துருக்கணும், ஒரு ஒயில் வந்து b/2 வந்து கீழே வந்துருக்கணும். அதே மாதிரி எக்ஸில் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா b/2 வந்து கீழே போயிருந்துருக்கணும், ரைட்? ஒய்யும் எக்ஸ்லையும். அதே மாதிரி இது சென்டரில் இருக்குது, அப்போ இசட்டில் அப்படியே அதே மாதிரியே பின்னாடி வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு b/2 வந்து போயிருந்துருக்கணும், ரைட்? காட்டட் புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இது 3 டைமென்ஷனில் இருக்குது. ஸோ எக்ஸில் வந்து ஒயில் அப்படியே கீழே வந்து ஒரு b/2, அதே மாதிரி எக்ஸில் வந்து ஒரு b/2 அப்படின்னா நம்ம அந்த 2 டைமென்ஷனல் சர்ஃபேஸ் மேலே நான் இந்த பாயிண்டில் வந்துட்டேன்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் நாட் த கேஸ் ஹியர். இது 3 டைமென்ஷனல் பாடி. அப்போ வந்து இசட்லேயும் ஒரு y/2 வந்து நம்ம b/2 வந்து போனோம் அப்படின்னா அப்போ டோட்டலாக எனக்கு வந்து கரெக்டாக அந்த ஆரிஜினில் சென்டரில் நம்ம வந்து போய் நிற்க முடியும், ரைட்? அப்போ அந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அண்ட் தென் 2 சார்ஜஸ், ரைட்? -q-க்கும் +q-க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸாக இருந்திருக்க போகுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் அப்படின்னா ஹைப்போடென்யூஸ் வந்து போடும் x² √x² + y². இங்கே வந்து 3 டைமென்ஷனல், அப்போ அதே மாதிரி ஹைப்போடென்யூஸ் தான், ஆனால் 3 டைமென்ஷனல் ஸ்டஃப் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் +ez² எக்ஸ்ட்ரா ஒரு டேர்மை ஆட் பண்ணிடுவோம், ரைட்? இதெல்லாம் நம்ம வெக்டாரில் பார்த்துருந்தது தான், இந்த இன்ட்யூஷன் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும், ரைட்? ஓகே, ஸோ அப்போ வந்து இங்கே வந்து
நம்ம ஜென்ரலா மேக்னிட்யூட் ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ மேக்னிட்யூட்ங்கும்போது √(a²+b²). அப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து z ஆக்சிஸும் இருக்கு. அப்போ வந்து b/2 i கேப் பிளஸ் b/2 j கேப் பிளஸ் b/2 z கேப் k கேப்னு வருது அப்படின்னா, அதோட மேக்னிட்யூட் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும்? b/2 the whole square plus b/2 the whole square plus b/2 the whole squareன்னு வந்திருக்கணும். ரைட்? இந்த லாஜிக் வந்து புரியணும். அதே ஹைப்போடென்யூஸ் தான் இங்கேயும் நம்ம பண்றோம். ரைட்? கன்ஃபியூஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ இது வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, இட் வில் பி லைக் டிஸ்டன்ஸ் r வந்து இட் வில் பி ஈக்குவல் டு b/2 the whole square plus b/2 3 டைம்ஸ் வந்து வரப்போகுது. அதனால் இன்டூ 3ன்னு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இதுதான் எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்க போகுது. ஃபைன். இப்போ நான் வந்து என்னென்னா ஐம் ரெடி. ரைட்? பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி u will be equal to as usual ஆப்ஷனை பார்த்தா எல்லாமே 4πε0 சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ 1/4πε0 ஏதாச்சும் ஒரு சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ப்ளஸ் q, இன்னொரு ஒரு சார்ஜ் வந்து மைனஸ் q. ரைட்? அப்போ ஒரு நெகட்டிவ் சைன் வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது. டிவைடட் பை த டிஸ்டன்ஸ். ரைட்? அப்போ டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கணும்? ஸோ இது அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே உள்ளதை யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ் √3. ஓகே, ஒரு 3 வந்து வந்திருக்கணும். டிவைடட் பை 2 இன்டூ b. கரெக்ட்? ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம அப்படியே இங்கே டினாமினேட்டரில் போடுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் √3b/2 வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ரைட்? ஃபைன். இது வந்து எனக்கு வந்து ஒரு சார்ஜுக்கும் அந்த நடுவில் உள்ள ப்ளஸ் க்யூக்குள்ள எனக்கு வந்து பொட்டன்ஷியல். அப்போ இதே சேம் ஈக்வி டிஸ்டன்ஸில் தான் எனக்கு வந்து எல்லா சார்ஜுமே அசம்பிள் ஆகிருக்க போகுது. ரைட்? அப்போ மேலே வந்து யூ ஹேவ் 4 சார்ஜஸ், அதே மாதிரி கீழே வந்து யூ ஹேவ் 4 சார்ஜஸ். ரைட்? அப்போ எல்லா சார்ஜஸுமே அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்க போகுது. தேர்ஃபோர் திருப்பி வந்து இது 8 டைம்ஸ் எழுதணும். தட் இஸ் நாட் நீடட். இன்டூ 8ன்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுற வேண்டியதான். தட்ஸ் இட். இப்போ வந்து எனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஜஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணி இந்த மேட்ச் பண்ணணும். வில் கெட் த ஆன்சர். ஃபைன், தட்ஸ் இட். அப்போ கேன்சல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2வும் இதுவும் கேன்சல் அவுட் ஆகி எனக்கு வந்து ஒரு 2 வந்து வரப்போகுது. ரைட்? அப்புறம் வந்து எனக்கு இந்த 2வும் இதுவும் கேன்சல் அவுட் ஆகி ஒரு 4 வந்து வரப்போகுது. ஃபைன். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா -4 q² டிவைடட் பை √3πε0b. ஓகே, -4 q² divided by 3. So the answer is option 3. ஓகே, டவுட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சிம்பிளான சம் தான். ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த இன்ட்யூஷன் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். 3 டைமென்ஷனலாக அதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஹைப்போடென்யூஸ்க்கு வந்து சைட் ஸ்கொயர் வந்து போடுவோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சைடு வந்து இருக்க போகுது. பிகாஸ் திஸ் இஸ் 3 டைமென்ஷனல். ஃபைன், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் எலக்ட்ரிக் டைபோல் பேஸ் பண்ண சிம்பிள் சம் தான். ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார்முலா யூஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். An electric dipole of dipole moment P, okay, dipole moment கொடுத்துருக்காங்க, is aligned parallel to uniform electric field E. அப்போ கரெக்டாக theta 0 degree மேட்ச் ஆகிருக்கு. ஃபைன். The energy required to rotate the dipole by 90 degree. அப்போ 90 degree நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரைட்? எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ டைபோல், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் வந்து எப்படி நம்ம ஃபார்முலா பார்த்துருப்போம். U = -PE cosine theta. இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் கண்டிஷனில் வந்து theta was equal to 0 degree மென்ஷன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் அலைன்டு வித் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட்? ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்துருக்கணும்? theta will be equal to 90 degree. அப்போ 90 degree வந்து நம்ம வந்து ஃப்ளிப் பண்ண போகிறோம். அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து போடணும். ரைட்? அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா change in potential energy will be equal to -PE, okay, cosine 90 degree minus cosine 0 degree. Fine. அப்போ you'll have -PE cosine 90 degree வந்து it is like 0 minus cosine 0 degree வந்து it is 1. Right? அப்போ 0 minus 1 which is like -1. அப்போ it becomes PE. Right? இதெல்லாம் சிம்பிளான சம் தான். The answer is option 2. ரைட்? அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மில் வந்து அந்த ஃபார்முலாவே அப்படியே கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். An electric dipole of dipole moment P is placed in an electric field intensity E. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு டைப்போலை எடுத்துகிட்டு அது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? The dipole acquires a position such that
the axis of the dipole makes an angle theta. அப்போ நம்ம வந்து என்னென்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு தீட்டா வந்து நம்ம வந்து லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்க போது வித் த டேரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட்? அப்போ டேரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை ப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளைன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஒரு ஆங்கிள் தீட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வச்சுருக்கோம், ரைட்? ஸோ இது எல்லாமே நம்ம தியரியில் எப்படி நம்ம அந்த இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ அதை ஸ்டடி பண்ணும்போது அதே மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. The dipole acquires a position such that the axis of a dipole makes an angle theta with the direction of the field, correct? Assuming that the potential energy of the dipole to be 0, அப்போ வந்து potential energy of the dipole வந்து எனக்கு வந்து 0 எப்போ இருந்துச்சு அப்படின்னா when theta was equal to 90 degree. அதே தான் நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஏன்னா cosine 0 90 degree வந்து it will become 0. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. Assuming that the potential energy of the dipole to be 0 when theta was equal to 90 degree, right? The torque and the potential energy of the dipole will respectively be. இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் டார்க்குக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட்? நம்ம தியரியில் நம்ம எப்படி வந்து அந்த செட்டப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணமோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை தான் மேலே வந்து நம்மளுக்கு வந்து கொஷினில் கொடுத்துட்டு அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, ரைட்? ஸ்ட்ரெயிட்டாகவே மேட்ச் பண்ணால் வில் கெட் த ஆன்சர், ரைட்? இந்த டார்க்குக்கு வந்து நம்ம வந்து என்ன போடுவோம் அப்படின்னா பிஇ சைன் தீட்டா தான் நம்மளுக்கு வந்து டார்க்குக்கு வந்து போடுவோம், ரைட்? அப்போ பிஇ சைன் தீட்டாவும் எனக்கு வந்து மைனஸ் பிஇ கொசைன் தீட்டாவும் வரணும் ஃபார் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரைட்? Therefore the answer here is option 1, ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம்மு, டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்துருந்த சேம் சிமிலர் சம் தான். என்னென்னு பார்க்கலாம். An electric dipole of moment vector p is lying along a uniform electric field E. Okay. The work done in rotating a dipole by 90 degree. ஸோ அப்போ 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நான் எவ்வளோ ஒர்க் வந்து கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் இருக்குது, அப்புறம் 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் அதே மாதிரியே தான், லாஸ்ட்டுக்கு முந்தின சம் பார்த்த மாதிரியே தான். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்கணும்? கொசைன் 90 டிகிரி மைனஸ் கொசைன் 0 டிகிரி வந்துருக்கணும். அப்போ வந்து அந்த bracketக்குள்ளே will have like 0 minus 1 வந்து வந்திருக்க போது again it becomes positive. Therefore the answer here is like option 1, P தான் இங்கே வந்து ஆன்சர், ரைட்? டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மும் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான். தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது ஸ்ட்ரைட்டாகவே புரியும். என்னென்னு பார்க்கலாம். An electric dipole has the magnitude of its charge as Q and its dipole moment is P. அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்து எதுக்குன்னா கியூவும் டைப்போல் மொமெண்ட் வந்து இட் இஸ் லைக் பி கொடுத்துட்டாங்க, ஃபைன். இட் இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ. அந்த நம்ம டைப்போலை எடுத்துகிட்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம், ரைட்டு? இஃப் இட்ஸ் டைப்போல் மொமெண்ட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட், ரைட்? ஸோ அது கரெக்டாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். த ஃபோர்ஸ் ஆன் இட் அண்ட் இட்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ரெஸ்பெக்டிவ்லி, ரைட்? அப்போ வந்து எனக்கு வந்து அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும், ரைட்? ஸோ இந்த செட்டப் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கணும். ஓகே, ரெண்டுமே ஒரே ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து இந்த சிச்சுவேஷனில் டுவர்ட்ஸ் த ரைட் வந்து இருக்குது, ஓகே. அப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம வந்து என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டைப்போல் வந்து உள்ளே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரியே ரெண்டுமே ஒரே மாதிரி அலைன் ஆயிருக்குது அப்படின்னா இந்த சைடு நெகட்டிவ் கியூ வந்து இருக்க போது, இந்த சைடு பாசிட்டிவ் கியூ வந்து இருக்க போகுது, ரைட்? ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இது மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? இதெல்லாம் நம்ம தியரியில் பார்த்துருந்தது தான். இது மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? ப்ளஸ்ஸும் நெகட்டிவும் இங்கிட்ட புல் பண்ணோம், அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கிட்ட புல் பண்ணோம். ரெண்டுமே எனக்கு வந்து எப்படின்னா சேம் அமௌண்ட்டு தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த பாயிண்ட்லேயும் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், இந்த பாயிண்ட்லேயும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். எஃப் ஈக்குவல்ஸ் கியூஇ, ரைட்? அப்போ சேம் ஃபோர்ஸ் ரெண்டு சைடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் டைப்போல் வில் பி 0. அப்போ 0 இருக்கிற மாதிரி ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது, விச் இஸ் லைக் ஆப்ஷன் 3, ரைட்? அப்போ அதுதான் என்னோடய ஆன்சராகவும் இருக்கணும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும்? இந்த மாதிரி செட்டப்பில் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் லைக் மைனஸ் பிஇ கொசைன் தீட்டா, ரைட்? அப்போ மைனஸ் பிஇ கொசைன் தீட்டா அப்படிங்கும்போது இங்கே வந்து கொசைன் 0 டிகிரி வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், விச் வில் கிவ் மீ மைனஸ் பிஇ. அப்போ நெகட்டிவ் பிஇங்கிறது தட் இஸ் த மினிமம் வேல்யூ. 0 வந்து 90 டிகிரியில் தான் வரப்போகுது. அப்போ மினிமம் தான் நான் வந்து செலக்ட் பண்ணணும். தேர்ஃபோர் 0 அண்ட் மினிமம் ஆர் மை ஆன்சர்ஸ், ரைட்? இதெல்லாம் சிம்பிளான சம் தான், டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண சம் தான், ரைட்? முன்னாடியே பார்த்த கான்செப்ட் தான். சம் சார்ஜ் இஸ் பீயிங் கிவன் டு அ கண்டக்டர் தென் இட்ஸ் பொட்டன்ஷியல் இஸ். அப்போ அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சி திஸ் இஸ் அ கண்டக்டர். அப்போ கண்டக்டர்னால் சார்ஜஸ் ஜஸ்ட்டு பெரிஃபெரியில் மட்டும்தான் இருக்க போகுது, வெளியில் மட்டும்தான் இருக்க போகுது, ரைட்?
அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கணும், வெளியிலேருந்து வரும்போது எனக்கு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு சார்ஜ் கரெக்டாக இங்கே வரும்போது மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணிடும். கண்டக்டரோட அவுட்டர் மோஸ்ட்டு பெரிஃபெரிக்கு வரும்போது உள்ளே போக போக எனக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்க போகுது, ரைட்? ஸோ அதான லாஜிக்கு. வெளியிலேருந்து வரும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துகிட்டே வரும், உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிரும், ரைட்? ஸோ இதெல்லாம் நம்ம கவுஸ் லா பேஸ் பண்ணி நம்ம பார்த்தா தான், ஸோ தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ இங்கே எனக்கு என்ன ஆப்ஷன் வரணும் அப்படின்னா, ரிமைன்ஸ் த சேம் த்ரூ அவுட் த கண்டக்டர். அந்த சர்ஃபேஸில் வந்து மேக்ஸிமமாக இருக்க போது அந்த மேக்ஸிமம் தான் அந்த கண்டக்டர் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இருக்கும், ரைட்? Therefore the answer here is remains the same throughout the conductor, which is like option 3, right? டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம்மு பொட்டன்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ண சம் தான். என்னன்னு பார்க்கலாம். 2 metallic spheres of radii 1 cm and 3 cm are given charges -1 into 10 power minus 2 coulomb. அதே மாதிரி 5 into 10 power minus 2 coulomb, right? ஸோ அப்போ இங்கே 2 மெட்டாலிக் ஸ்பியர் வந்து இருக்குது. ஒன்று வந்து 1 cm ரேடியை, இன்னொன்று வந்து எனக்கு என்ன அப்படின்னா 3 cm ரேடியை. ஓகே, இஃப் தீஸ் ஆர் கனெக்டட் பை அ கண்டக்டிங் வயர். அப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு வயரால் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பியரையுமே எனக்கு வந்து த ஃபைனல் சார்ஜ் அந்த பிக்கர் ஸ்பியர், பெரிய ஸ்பியரில் உள்ள சார்ஜ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரைட்? ஸோ காண்டாக்டில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறது, இல்லை ஒரு வயரால் கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணும், ரெண்டு ஸ்பியர்லேயுமே சேம் பொட்டன்ஷியல் வர்ற மாதிரி அதை மாற்றிடும், கரெக்டு தானே? அந்த ரெண்டு ஸ்பியர்லேயுமே எனக்கு சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து என் பொட்டன்ஷியலை வந்து நான் ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணி இங்கே நல்லா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஸ்ட்ரெயிட் அவே சிம்பிள் சம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெட் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்? அப்போ யூ வில் ஹேவ் Q1 ப்ளஸ் Q2. இது வந்து இனிஷியல் சார்ஜஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, -1 into 10 power minus 2, அதே மாதிரி 5 into 10 power minus 2, ரைட்? விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் சார்ஜ் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும், Q1 டேஷ் ப்ளஸ் Q2 டேஷ், விச் இஸ் ஈக்குவல் டு 5ம் இது வந்து ரெண்டுமே ஆட் ஆக போகுது, ரைட்? அப்போ ஆட் ஆகும்போது நியூட்ரலைஸ் ஆகிரும். லெஃப்ட் ஓவர் சார்ஜ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா 4 into 10 power minus 2 கூலும், ரைட்? புரியணும், 4 into 10 power minus 2 கூலும். ஸோ இதுதான் ஃபைனலாக இருக்க போகிற ரெண்டு சார்ஜையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கிடச்சிருக்கணும், ரைட்? ஸோ ரெண்டு ஸ்பியரையும் நான் வந்து வயரால் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டுமே இட் இஸ் கோயிங் டு ஹேவ் சேம் பொட்டன்ஷியல். அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், ஸோ இட் வில் பி K Q1 டேஷ் டிவைடட் பை அதோட ரேடியஸ் வந்து, ஸோ Q1ங்கிறது 1 cm அந்த இதை வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதோட ரேடியஸ் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி லைக் 0. சென்டிமீட்டர் வந்து மீட்டருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா 0.01, ரைட்? இல்லைன்னா எப்படி வச்சுக்கோம், 1 into 10 power minus 2, got it? 1 into 10 power minus 2, which is equal to எனக்கு வந்து அடுத்த டேர்ம் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும், ரெண்டாவது பிக்கர் ஸ்பியர். அப்போ அது வந்து K Q2 டேஷ் டிவைடட் பை யூ வில் ஹேவ் the bigger sphere oda radius, which is like 3 into 10 power minus 2, fine. Okay, so இப்போ இங்கே வந்து 10 power minus 2, 10 power minus 2, it will get cancelled. K it will get cancelled. இப்போ Q1 டேஷும் Q2 டேஷும் இருக்க போகுது. அப்போ அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா the final charge and the bigger sphere. Final charge and the bigger sphere தான் எனக்கு தேவை, which means I need to find Q2 dash, right? அப்போ Q2 dash வந்து find out பண்ணோம் அப்படின்னா Q1 dash-ஐ in terms of Q2க்கு நான் ரீப்ளேஸ் பண்ணணும், right? அப்போ Q2 dash will be equal to 4 into 10 power minus 2 minus Q1 dash எனக்கு வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ அப்போ Q1 டேஷ் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் Q2 டேஷ்க்கு. அப்போ எனக்கு என்ன வந்துருக்கணும், Q1 டேஷ் வில் பி ஈக்குவல் டு 4 into 10 power minus 2 மைனஸ் Q2 டேஷ், ரைட்? ஸோ அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 4 into 10 power minus 2, ஓகே? அது வந்து டோட்டல் சார்ஜு மைனஸ் Q2 டேஷ், ரைட்? மைனஸ் Q2 டேஷ் வில் பி ஈக்குவல் டு Q2 dash divided by 3, ரைட்? இப்போ எனக்கு வந்து Q2 dash என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே I'll get the answer, ரைட்? அப்போ இங்கே வந்து நம்ம வந்து மொத்தமாக வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஆல் cross multiply பண்ண வேண்டியதான். அப்போ 3ஆல் cross multiply பண்ணுறோம் அப்படின்னா you'll have 12 into 10 power minus 2 minus 3 Q2 dash which is equal to Q2 dash, ரைட்? ஸோ அப்போ அது போயிடுச்சு அப்படின்னா ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா you'll have like 4. அப்போ Q2 dash equals 3 into 10 power minus 2 coulomb, right? அப்போ ஆன்சர் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா 3 into 10 power minus 2 coulomb, which is like option 2 in this situation, right? இதெல்லாம் சிம்பிளான ஈஸியான சம் தான். இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்துருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் என்னென்னு பார்க்கலாம். The electrostatic force between the metal plates of an isolated parallel plate capacitor, ஓகே? ஸோ அப்போ வந்து அந்த பிளேட் மேலே எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி வரும்.
ஸோ இதுலேருந்து கெப்பாசிட்டர் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஹேவிங் எ சார்ஜ் Q அண்ட் தென் ஏரியா A. இங்கே வந்து அது மேலே இருக்க போகிற சார்ஜ் வந்து Q, ஏரியா A வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கெப்பாசிட்டர் பிளேட்டோட ஏரியா. ஓகே, இங்கே நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா the force between the plates. அப்போ அந்த 2 பிளேட் மேலே எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தென் ஆப்போசிட், ரைட்? ஒரு பிளேட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே ஃபோர்ஸ் தான் இந்த செகண்ட் பிளேட் மேலே ஆக்ட் ஆகும், ரைட்? அது ரெண்டுமே இட் இஸ் ரிலேட்டட், ரைட்? அப்போ வந்து நான் வந்து ஒரு பிளேட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது இந்த Q, அந்த பிளேட் மேலே ஸ்டோர் ஆகிருக்க சார்ஜு, அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி எப்படி வரும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து கொஷினில் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். ஓகே, அப்போ அது ரெண்டுக்கும் பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அது அந்த ஒரு பிளேட் மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, இல்லைனா சேமாக இருக்குமா அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, ஸோ சிம்பிளான சம் தான், லாஜிக் பேஸ் பண்ணது. ஸோ 2 பிளேட் இருக்க போது கெப்பாசிட்டரில், ஒரு இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம், இன்னொரு இது வந்து எனக்கு வந்து என்னென்னா நெகட்டிவ் டெர்மினல், ரைட்? ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு பிளேட்டை நம்ம சூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே பாசிட்டிவ் பிளேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே எனக்கு என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா தட் இஸ் வாட் தே ஹவ் கிவன் இன் த கொஸ்டின். த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த மெட்டல் பிளேட்ஸ். அந்த பிளேட்டு மேலே எனக்கு வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரைட்டு தானே? அப்போ அந்த பிளேட் மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா F will be equal to Q, அந்த பிளேட் மேலே இருக்க போகிற சார்ஜ், ரைட்? இங்கன்னா ப்ளஸ் Qன்னு இருக்கணும், இங்கன்னா மைனஸ் Qன்னு இருக்க போகுது, அவ்வளோதான். அந்த டேரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ரிமைனிங் எல்லா பேராமீட்டரும் சேம் தான், ரைட்? அப்போ F ஈக்குவல்ஸ் Q டைம்ஸ் E, கரெக்டாக? அது மேலே ஆக்ட் ஆக போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இது மேலே Qங்கிற சார்ஜ் இருக்குது, இது மேலே யார் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருப்பா? டுவர்ட்ஸ் த ப்ளஸ் எக்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் பிளேட் வந்து கொடுத்துருக்கோம். அது கொடுத்துருக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி சார்ஜ்டு பிளேன், ரைட்? அப்போ அந்த பிளேனால் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட், ரைட்? அதுக்கு ஈக்கு பதிலாக இங்கே நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட்னு சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ Q இன்ட்டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். ஓகே, இந்த சிக்மாவை எப்படி நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த சமுக்கு தேவையில்லை, பட் எனிவே அந்த ஃபார்முலா எப்படி வருங்கிறது F ஈக்குவல்ஸ் Q. ஓகே, சிக்மா வந்து Q பை ஏன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் Q சார்ஜ் தான். இங்கே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் தான் இன்னொரு பிளேட்லேயும் இருக்க போகுது, பட் சைன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இங்கே நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட மேக்னிடியூட் தான் எனக்கு தேவை, அப்போ சைன் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இட் வில் பி லைக் Q இன்ட்டு Q. ஓகே, ஸோ அப்போ Q ஸ்கொயர்னு வரப்போகுது. எனிவே Q டிவைடட் பை 2a எப்சிலான் நாட்னு எனக்கு வந்து இருக்கணும். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி இருந்திருக்குன்னா half Q ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் ஏன்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்க போகுது, ரைட்? ஸோ இது என்னங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பிளேட்டை வேணால் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நிறையா சார்ஜ் இருந்தால் நல்லா ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், ஆனால் வந்து இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். ஓகே, ஏன்னா நம்ம பிளேட்டை எவ்வளோ தான் சேஞ்ச் பண்ணிட்டு போனாலும் இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை தட் பிளேட் இன் திஸ் ரீஜன் வந்து எனக்கு சேமாக தான் இருக்க போகுது. எந்த ரீஜனில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க போகுது. அப்போ இந்த பிளேட் மேலேயும் அதே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் எதுலேயுமே அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து எனக்கு வந்து இன்வால்வ் ஆகவே ஆகாது. தேர்ஃபோர் ஆன்சர் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லைக் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். அப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் எந்த டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படிங்கிறதான் இங்கே நோஷன். ஓகே, புரியணும். தேர்ஃபோர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் 1, ரைட்? தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது எல்லாமே புரியணும். நம்ம தியரியிலே பார்த்தா தான் இங்கே திருப்பியும் சொல்லியிருக்கேன், லாஜிக் என்னங்கிறது புரியணும், ரைட்? அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் முன்னாடி பார்த்துருந்தா அதே பேட்டர்ன் சம் தான், என்னென்னு பார்க்கலாம். A parallel plate air capacitor has capacity C. Okay, distance of separation between the plate is D. Okay, அப்போ வந்து எனக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் D and potential difference V is applied between the plates. ஓகே, மற்ற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பேரலல் பிளேட் ஏர் கெப்பாசிட்டர் இஸ். அப்போ இந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது, ரைட்? அதே தான், அந்த ஒரு பிளேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே அதே மாதிரி போடுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? முன்னாடி பார்த்துருந்தோம்ல அந்த ஃபார்முலா அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நான் எழுத போகிறேன். Q ஸ்கொயர் half Q ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் A, கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து நான் எதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா CVD இது ரிலேட் பண்ணுற மாதிரி நான் இந்த ரிலேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அப்போ Qக்கும் Cக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து வரப்போகிறது வந்து எனக்கு என்ன அப்படின்னா C ஈக்குவல்ஸ் Q பை Vன்னு எனக்கு வந்து வரப்போகுது. அப்போ Q ஈக்குவல்ஸ் CV.
இது வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த டினாமினேட்டர பார்த்தாலே தெரியுது. இட் இஸ் லைக் எப்சிலான் நாட் ஏ. இது வந்து எனக்கு கெப்பாசிட்டருக்கு வந்து ரிலேட்டட் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்முலாலேருந்து எனக்கு வந்து கிடைக்கும். சி ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் ஏன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அத ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணாலே இது எனக்கு வந்து கிடைக்கும். ரைட்? பார்த்தாலே தெரியுதுல்ல. அப்ப சி ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் ஏ பை டி. அப்ப இங்க வந்து எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி வந்து இங்கிட்டு மல்டிப்ளிகேஷன்ல போயிருச்சு. அப்ப டி இன்டு சி ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் ஏ. ஃபைன். ஸோ இப்போ இத நம்ம எடுத்துட்டு போய் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, எல்லாமே இந்த ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆப்ஷன்ல டி இருக்கு, சி இருக்கு. ஓகே. ஸோ எப்சிலான் நாட் ஏ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கியூவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவிக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட்? சியும் வியும் இருக்கு. ஓகே. அப்ப இங்க எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கணும் அப்படின்னா, எஃப் வில் பி ஈக்குவல் டு ஹாஃப் ஓகே இன்ட்டு கியூக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சி ஸ்கொயர் வி ஸ்கொயர் டிவைடட் பை எப்சிலான் நாட் ஏக்கு பதிலாக சி இன்ட்டு டின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகே. அப்போ சி இட் வில் கெட் கேன்சல்ட். லெஃப்ட் ஓவர் இஸ் ஹாஃப் சிவி ஸ்கொயர் பை டி. ஓகே. ஸோ தட் இஸ் லைக் ஆப்ஷன் 2 4. ஓகே. 4 தானே ஹாஃப் சிவி ஸ்கொயர் பை டி வந்து வந்திருக்கு. இப்போ சிவி ஸ்கொயர் டிவைடட் பை 2d வில் பி மை ஆன்சர். ரைட்? இந்த சம்மில் டவுட் இருந்துடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அடுத்த சம் போகலாம். இந்த செஷனோட ஃபைனல் சம் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த சம்மும் லாஜிக் பேஸ் பண்ண சம் தான். என்னன்னு பார்க்கலாம். ஸோ 54th கொஸ்டின் விச் இஸ் a parallel plate air capacitor is charged to a potential difference of V volt. அப்போ வந்து ஒரு 2 ஏர் கெப்பாசிட்டர் இருக்குது. அது வந்து V வோல்ட்டுக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் டிஸ்கனெக்டிங் த சார்ஜிங் பேட்டரி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் பண்ணியாச்சு. சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர் ரைஸ் பண்ணுறேன். எப்படின்னா யூஸிங் அண்ட் இன்சுலேட்டட் ஹேண்டில். ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த சார்ஜ் டெசிபேஷன் எதுவுமே இருக்காது. அதே சார்ஜ் ஃபஸ்ட்டு எவ்வளோ கியூ வந்து நம்ம வந்து சார்ஜ் லோட் பண்ணியிருந்திருக்கோமோ அது வந்து டெசிபேட் ஆகாமல் நம்ம வந்து டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அஸ் அ ரிசல்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட். அதனால எனக்கு வந்து பிளேட்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ சி ஈக்குவல்ஸ் எப்சிலான் நாட் ஏ பை டி. இதான கண்டிஷன். இங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏவையும் டியையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு குறைஞ்சிரும். ஓகே. அப்புறம் கெப்பாசிட்டன்ஸோட பேரண்ட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்துருந்துருக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் சி ஈக்குவல்ஸ் கியூ டிவைடட் பை வி. ஓகே. ரெண்டுக்கும் நடுவில் சார்ஜ் வந்து எனக்கு வந்து எதுவுமே சேஞ்ச் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இன்சுலேட் பண்ணி தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகே. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வோல்டேஜ் V வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா Q டிவைடட் பை C. அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் ஆப்வியஸாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக எனக்கு வோல்டேஜ் ஹேஸ் டு இன்க்ரீஸ். ரைட்? அப்போ வோல்டேஜ் இன்க்ரீசஸ் தான் இங்கே வந்து ஆன்சர். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ரைட்? இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்காது. ரைட்? அந்த ரிலேஷன் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்கும், 2 பிளேட் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்குது. ரைட்? அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எனர்ஜி வந்து உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அது வந்து நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அப்போ நான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், புதுசாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளே கிரியேட் ஆக போகுது. விச் மீன்ஸ் எனர்ஜி இஸ் கெட்டிங் ஜென்ரேட்டட். ரைட்? அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் ஒர்க் பண்ணி நான் மூவ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல. அப்போ நான் ஒர்க் செஞ்சு நான் இழுத்துகிட்டே வரேன். அப்போ ஒர்க் செஞ்சு நான் இழுத்துகிட்டே வரேன் அப்படின்னா அந்த நடுவில் இருக்க போகிற பொட்டன்ஷியல் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்? இந்த ரிலேஷனில் போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி, இமேஜினேஷன்லேயே நம்மளுக்கு தெரியும் நடுவில் உள்ள ஃபீல்டு வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகிட்டே வருது. அப்போ ஃபீல்டு கிரியேட் ஆகிட்டே வருது அப்படின்னா நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் ஆப்வியஸாக அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது. ரைட்? அதான எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் நம்ம பார்த்து வந்திருப்போம். ரைட்? ஓகே. ஸோ இதில் எதுவுமே டவுட் இருக்கக்கூடாது. எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர், மற்ற பேஸ் பண்ண சம்ஸு, காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் சால்வ் பண்ணலாம். ரைட்? ஸோ வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.